ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டெலிஷியஸ் ஃபுட்ஸில் சூப்பரான மட்டன் மஜ்பூஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் 1 kg மட்டன் சேர்த்துக்கிறேன். அதோட 5 வெங்காயம், 3 தக்காளி, 3 ட்ரை லெமன், 5 பிரியாணி இலை, ஒரு பெரிய துண்டு சுக்கு, ஒரு கேப்சிகம், ஒரு கை நிறையா பூண்டு சேர்த்து அதோட உப்பையும் சேர்த்துட்டு நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மஜ்பூஸ் மசாலா வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த மஜ்பூஸ் மசாலாலேருந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம கறிங்களை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த தண்ணி தனியாக வச்சுக்கலாம். நம்ம சாப்பாட்டுக்கு தண்ணி அளப்போம்ல, அப்போ இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஜ்பூஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பெரிய பட்டை 4, 10 கிராம்பு, 10 ஏலக்காய் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு கை நிறைய மிளகு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு இஞ்சி பூண்டு 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் 2 கிலோ ரைஸ் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ அதனால் மெழுகெல்லாம் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெழுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஜ்பூஸ் மசாலா இதுலேயும் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கறி வேக வச்சோம்ல அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். 2 கிலோ ரைஸ்க்கு நான் இப்போ 4 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு லெமன் ஜூஸ் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரை லெமனில் அவ்வளோ புளிப்பு இருக்காது. உங்களுக்கு புளிப்பு வேணும்னா இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சோன்னு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது தம் விடுற அளவுக்கு வேகட்டும். இப்போ ஒரு பேன் வச்சு நம்ம வேக வச்சுருந்த கறியெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு ஷாலோ ஃப்ரை கொடுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம தம்மு போட்டுடலாம். அந்த கறிங்கெல்லாம் அடுக்கி வச்சு ட்ரை லெமனையும் அடுக்கி வச்சு கொஞ்சம் நெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் தம் விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து ஒரே ஒரு தடவை மட்டும் எல்லா பக்கமும் சோத்தை குலையாமல் திருப்பி போட்டுட்டோன்னா நல்லா உடஞ்சிடக்கூடாது. எல்லா பக்கமும் கரெக்டாக திருப்பி போட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் தம் விட்டு எடுத்தால் சூப்பரான மஜ்பூஸ் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.